வங்கத்தில் பாஜக அதிக வெற்றி பெறும் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். வங்கி தலைவர்களுடன் உயர்மட்ட கூட்டம் நடத்திய நிதியமைச்சர். தேசிய முன்னேற்றத்திற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இன்றியமையாதது என மத்திய இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாஹில் உரை. மேற்கு வங்கம் தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்தது இந்திய குடிமகனாக மகிழ்ச்சி என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார். தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவு சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளதாக தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சத்ய சாய்பாபாவின் நினைவு தினத்தை ஒட்டி ஆராதனை மகோற்சவம் இன்று புட்டபர்த்தியில் சிறப்பாக நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள சத்ய சாய் பாபாவின் பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் குடும்பத்தினருடன் ஏப்ரல் 25ஆம் தேதியான நாளை கொடைக்கானலுக்கு முதல்வர் ஸ்டாலின் செல்கிறார். உதயநிதி வெளிநாடு சுற்றுப்பயணம் இன்று புறப்பட்டார். என் வீட்டில் சோதனை என்ற பெயரில் அட்டூழியம் செய்தவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தெரிவித்தார் செல்வ பெருந்தகை. விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு நேற்று நடைபெற்ற முதல்கட்ட தேர்தலில் 92% அதிகமான வாக்குகள் பதிவாகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கு ஒரு நேர்மறையான அறிகுறி என்றும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். கொல்கத்தாவின் நியூ டவுனில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு தனது கட்சி வலுவான வெற்றியை பெறும் என்று இன்று தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதி செய்த தேர்தல் ஆணையத்திற்கும் பாதுகாப்பு படைகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார். அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்த மத்திய படைகள், தேர்தல் ஆணையம் மற்றும் மாநில காவல்துறையின் பங்களிப்பை பாஜக தலைவர் பாராட்டினார். இந்த முறை மக்கள் அச்சமற்ற சூழலில் வாக்களித்துள்ளனர் என்றும் இந்த தீர்ப்பு மேற்கு வங்கத்தில் வளர்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் சாதகமாக அமையும் என்றும் அவர் கூறினார். எந்த ஒரு கணினி அமைப்பையும் ஆக் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த செயற்கை நுண்ணறிவான ஆத்ரோபிக்ஸ் கிளவுட் மித்தோஸ்களை ஏற்படுத்தக்கூடிய அபாயங்கள் குறித்து விவாதிப்பதற்காக நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் நேற்று பல்வேறு வங்கி தலைவர்களுடன் ஒரு உயர்மட்ட கூட்டத்தை நடத்தினார். இக்கூட்டத்தில் பேசிய நிதியமைச்சர் நிதித்துறையில் நிகழும் எந்தவொரு இணைய வழி தாக்குதலையும் கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குமாறு அறிவுறுத்தினார். இணைய பாதுகாப்பை பொறுத்தவரை ஆத்ரோபிக்ஸ் கிளவுட் மித்தோஸ் மிகவும் மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மாதிரி என்று கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவும் கலந்து கொண்டார். கிராமங்கள், விவசாயங்கள், பஞ்சாயத்துகள் மற்றும் கிராமப்புற நிலப்பரப்பின் முழுமையான வளர்ச்சி இல்லாமல் விக்சித் பாரத் என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய முடியாது என்று பஞ்சாயத்து ராஜ் துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு எஸ்.பி. சிங் பாஹில் கூறியுள்ளார். இன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தேசிய முன்னேற்றத்திற்கு அனைவரையும் உள்ளடங்கிய வளர்ச்சி இன்றியமையாதது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் பல்வேறு அரசு திட்டங்களின் பயன்கள் பின்தங்கிய மக்களை அதிக அளவில் சென்றடைகின்றன என்றும் கூறினார். நேரடி பண பரிமாற்றம் போன்ற வழிமுறைகள் பயனாளிகளுக்கு நேரடியாக வழங்கப்படுவதை உறுதி செய்து வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாகவும் திரு பாஹில் கூறினார். கிராம அளவில் அரசு திட்டங்கள் திறம்பட செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யுமாறு பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகளையும் அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளுக்கு முதல் கட்டமாகவும் சட்டசபை தேர்தல் நேற்று நடந்து முடிந்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 92.72% ஓட்டு பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் 85.15% ஓட்டு பதிவாகியிருப்பதாக தேர்தல் கமிஷன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஏப்ரல் 24ஆம் தேதியான இன்று எஸ்ஐஆர் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது மேற்கு வங்கம், தமிழகத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் குறித்து சுப்ரீம் கோர்ட் பாராட்டியுள்ளது. இந்திய குடிமகன் என்ற முறையில் இந்த ஓட்டுப்பதிவு சதவீதத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மக்கள் ஓட்டளிக்கும் உரிமையை பயன்படுத்தும் போது அது ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்துகிறது என்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்தார்.
எஸ்ஐஆர் பணிக்கு பிறகு வாக்காளர் பட்டியல் இருந்து பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டது உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்களை அணுகுமாறு மனுதாரர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அரசியல் என்பது ஏதோ அசகாய சூரர்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே, இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகியுள்ளது. 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரை தமிழ்நாடு காணாத ஒன்று. இந்த 2026 ஏப்ரல் 23 தான். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே. தமிழக தேர்தல் அரசியலை அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள், உறவுகள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றிதலை காணிக்கையாக்குகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ சத்ய சாய் ஆராதனா மகோற்சவம் என்பது பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா தன் பௌத்திக உடலை விட்டு ஜோதி ரூபமாக மாறிய தினத்தை நினைவு கூறும் ஒரு புனிதமான நிகழ்வாகும். சுவாமியின் தெய்வீகத்தை உணர்ந்து அவர் நம் இதயங்களில் வாழ்கிறார் என்பதை கொண்டாடும் நாள் இது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி ஸ்ரீ சத்ய சாய் ஆராதனா மகோற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உண்மை, அமைதி, அன்பு மற்றும் அகிம்சை ஆகிய மனித விழுமியங்களின் நடைமுறைக்கு முக்கியத்துவம் அளித்து இந்த நாளை உலக மனித மதிப்புகள் தினமாக ஸ்ரீ சத்ய சாய் சர்வதேச அமைப்பு கொண்டாடுகிறது. காலை 9:35 மணிக்கு பஜனைகள் தொடர்ந்து மங்கள ஆர்த்தி நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தமிழ்நாடு பெருவிழாவான தேர்தல் திருவிழா ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை நிறைவு பெற்றது. சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ வீரர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் ஏற்றப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டன. இதையடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஸ்ட்ராங் ரூம்களில் வைத்து கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டன. இந்த 3 மையங்களுக்கும் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. வாக்கு எண்ணிக்கை நாளான மே 4ஆம் தேதி அன்று இந்த ஸ்ட்ராங் ரூம்கள் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் சீல் உடைக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு எடுத்து செல்லப்படும். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான அறிவிப்பு கடந்த மார்ச் 15ஆம் தேதி வெளியானது. உடனே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு தேர்தல் பிரச்சாரங்களில் தலைவர்கள் இறங்கினர். தற்போது தேர்தல் முடிந்ததும் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா செல்லவும் ஓட்டு எண்ணிக்கைக்கு ஓரிரு நாள் முன்னதாக தொகுதிகளுக்கு திரும்பவும் திட்டமிட்டுள்ளனர். தேர்தல் பணிகள் முடிந்ததும் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு டூர் செல்வது வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் துபாய், லண்டன் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி அவரது மனைவி, மகளுடன் இன்று காலை புறப்பட்டு சென்றார். குடும்பத்தினருடன் ஏப்ரல் 25ஆம் தேதியான நாளை கொடைக்கானலுக்கு முதல்வர் ஸ்டாலின் செல்கிறார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த வாரம் ராகுல் பொன்னேரி, சோளிங்கர், துறையூர் வந்திருந்தார். அந்த கூட்ட ஏற்பாடுகளை நான் செய்திருந்தேன். திமுக நிர்வாகி படப்பை மனோகரன் வீட்டில் எனது தேர்தல் அலுவலகம் இருந்தது. அங்கு வந்த அதிகாரிகள் சோதனை செய்வதற்கு முன் சிசிடிவியை முதலில் ஆஃப் செய்தார்கள். சோதனை என்கின்ற பெயரில் பணம் எங்கே என்று அதிகாரிகள் கேட்டுள்ளனர். சோதனைக்கு வந்த அதிகாரிகள் யார் என்று கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கூறினார்.